ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின் அங்கே ஒரு பர்சன் கூட வந்து பிளைன் டேட்டுக்கு வந்திருக்கா. ஆனால் அந்த ஆள் வந்து பேசுகிற விதெல்லாம் அவளுக்கு பிடிக்காம அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. அவங்க ஸ்டெப் மதர் தான் காசுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க போல. ஹீரோ ஹான்மே அதே இடத்துக்கு தான் அங்கே வந்து பிளைன் டேட்டுக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கதை ஹீரோ அங்கே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் போகும்போது அந்த தண்ணி மேலே காலை வச்சு ஸ்லிப் ஆகிடுறா. நம்ம ஹீரோ போய் பிடிச்சதுமே ஹீரோ அங்கே தள்ளி போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும் போது 2 பேருமே ஸ்லிப் ஆகி 2 பேரும் எதிர்பார்க்காத விதமாக கிஸ் பண்ண வேண்டியதாகிடுது. அப்போ அங்கே அந்த பர்சன் வந்து நீ இப்போ இந்த ஆளுக்காக தான் இப்போ என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கியா, இந்த ஆள் கூட நீ அஃபேர் வச்சுட்ருக்கியா அப்படின்ற சட்டி கேட்டதும் நம்ம ஹீரோயின் வேகமாக ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து காப்பாற்ற மாட்டீங்களான்னு கேட்டதும், ஓ இதான் உன்னோட ஹஸ்பண்டா, இவ வந்துட்டு உன்னை பார்த்துக்கலாம், நீ பேசாமல் ஏன் கூட வந்துரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே கோவமாயிட்டு கையை பிடிச்சி அடித்து விரட்டி விட்டான். நம்ம ஹீரோயின் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது அவள் கழுத்தில் இருக்க நெக்லஸை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன குழந்தையில நம்ம ஹீரோயினுக்கு தான் அவன் வந்துட்டு அந்த நெக்லஸுமே கொடுத்துருப்பான் போல். அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ நீங்கள் அந்த ஃபைல்ஸை கொடுங்க, நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் எடுக்க போகும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கன்ஃபார்மே ஆயிடுது அந்த பொண்ணு தான் அவன் சொல்லிட்டு, நீ வந்துட்டு இப்போ இந்த செயினை போட்டுக்கிட்ட, ஸோ நீ தான் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த செயின் கீழேயுமே விழுந்திருக்கு. இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் திரும்ப இன்னொரு பிளைண்ட் டேட்டுக்கு வேறு போகணும், நீங்கள் கொடுங்கன்னு சொல்லும்போது, இல்லை நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 3 மந்த்ஸ்க்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் 3 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் மேரேஜா, எதுக்காக, அதுக்கப்புறம் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றத சொல்லும்போது ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பாட்ட, இங்கே பாருங்களேன் இந்த ஆள் வந்துட்டு எவ்வளோ காசு நம்மளுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொடுக்குறாருன்னு, அப்புறம் உங்கள் ஒய்ஃபோட காசுமே நம்மளுக்கு கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோ, ஆமாம் நான் 3 மந்த்ஸில் வந்துட்டு இறந்து போயிடுவேன், எனக்கு வந்துட்டு நோய் இருக்குது, ஸோ வந்துட்டு நீ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ கான்ட்ராக்டுமே முடிஞ்சு போயிடும்ல அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன வந்து உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்றத கேட்டதும், இந்த பாரு அங்கே வந்து சர்டிஃபிகேட் சொல்லிட்டு அவன் காமிக்கிறான். பார்த்தா அங்கே ஒரு ரிப்போர்ட்டுமே ரெடி பண்ணியிருக்கான் போல். அப்போ அங்கே சில ஆண்களையுமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். அப்போ அந்த பொண்ணுமே வந்துட்டு, நல்ல வேலை டார்லிங், இவனை போய் நான் மேரேஜ் பண்ணலை, இல்லைன்னா 3 மந்த்ஸில் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், இப்போ பாருங்கள் உங்களோட ஹாப்பியாக இருக்கேன், 3 மந்த்ஸில் செத்து போயிடுவான் அப்படின்ற செட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிடுறா. நீ என்னப்போ ரெடியாக என் கூட இருக்கன்னு சொன்னதும், நான் ரெடியாக இருக்கேன் உங்களோட சேர்ந்து இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. மேரேஜை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவங்களுக்குமே வந்துட்டு எங்கள் காசெல்லாம் கொடுக்குறாங்க ஆக்ட் பண்ணதுக்காக. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு உண்மையிலே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்டெப் மதர்ட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் இவனை போய் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கா போல். அவங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸுமே எப்படியாச்சும் மீட் எடுக்கணும், ஸோ அதுக்குமே வந்துட்டு காசு தேவைப்படும்ல, அதுக்காக தான் ஓகேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அங்கே சரி வாங்க நான் என்னோட காரில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது அங்கே போய் பார்த்தா ஒரு ஸ்கூட்டி தான் இருக்குது. இதான் உன்னோட காரான்னு கேட்டதும், ஆமாம் இதான் என்னோட கார் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு சரியாக போட தெரியாது போல். வாங்க நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு விட்டுட்டு உட்காருங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டுருக்கா. நான் அவளுக்கு அங்கே ரொம்ப வந்து ஷையாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னாச்சி நான் உன்னை உட்கார வச்சு ஓட்டவான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் கார் இங்கே இருக்குது, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காரு. ஆனால் நீ பின்னாடி வராதன்ற மாதிரி நம்ம ஹீரோ அவ கூட சேர்ந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிகிட்டு போனதுமே, நீ இப்போ என்ன என்னோட ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷையாக தான் இருக்குது, இருந்தாலுமே கழட்டி விடுறா. அப்போ நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, யாருமே உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொன்னது இல்லையான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அங்கே ஷையாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் அங்கே காரை கொண்டு வந்ததும் இவன் வேமா பின்னாடி பக்கம் திருப்பிக்கிறான். உன்னோட ஹஸ்பண்டை நீ வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டேயான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும், இப்போ வந்துட்டு டைம் ஆயிடுச்சு நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு செட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து போனதும் எங்கள் அசிஸ்டன்ட் இருக்கார்ல அதுக்காக வந்துட்டு நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு அவனை போய் அடிக்க போயிடறான். எதுக்காக நீங்கள் வந்துட்டுருக்க, உன்னை யார் வர சொன்னது, அவள் பார்த்தோம்தான் என் நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே அவர், இப்போ எதுக்காக பாஸ் நீங்கள் இப்படி மறைச்சலாம் மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது, நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்காக பெரிய லாயர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டனே, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் திரும்ப வாங்கி கொடுக்க போகிறீங்களான்னு சொன்னதும், உன்ட்ட நான் இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்றத சைட்டு அவன் கேட்குறான். சரி பாஸ் கோவப்படாதீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன் அப்படின்றத சைட்டு நம்ம ஹீரோவை அவங்க கூட்டிகிட்டு கிளம்பிடுறான்.
நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி நான் பார்ட்டிக்கு வந்துட்டேன், நீ என்ன இன்னும் வரலையான்னு சொன்னதும், நான் வந்துட்டு இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கேன், ஒரு முக்கியமான ஒரு பர்சனை வந்துட்டு நான் உன்னை மீட் பண்ண வைக்கணும்னு சொன்னதும், நானுமே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க, யாரை போய் மேரேஜ் பண்ண அப்படின்ற சட்டி கேட்குறா. நான் வந்துட்டு ஒரு பர்சனை வந்து 3 மந்த்ஸ்க்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருக்கேன், அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிடுவார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, நீ சின்ன வயசுலேருந்தே ஒரு பையனுக்காக காத்துட்ருக்க, நீ ஏன்னா அவனை மறந்துட்டு இவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு சொன்னதும், அதான் சொன்னேன்ல அவர் வந்து 3 மந்த்ஸ்க்கு தான் கான்ட்ராக்ட் அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ உங்கள் அசிஸ்டண்ட்டை வந்து வரவுமே நம்ம ஹீரோயினாவை பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோயின்ட்ட என்னோட பாஸோட சேர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்கே பாஸ் மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே கை கொடுக்க போனால் கூட ஹீரோ கை கொடுக்க விட மாட்டான். சரி இருக்கட்டும் பாஸ், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட நல்ல விதமாக பேசி அவனை அங்கேருந்து போக சொல்கிறான். ஹீரோயின், என்ன விஷயம், கை கூட கொடுக்க விட மாட்டீங்களே, ரொம்ப வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு மிஸ் அப்படின்றத சொல்லிட்டு பேசுனதுமே, இப்போ யாருமே இல்லையே மிஸ் நீ ஏன் பேசணும், நான் ஒய்ஃப் இல்லையான்னு சொன்னதும், நான் ஒய்ஃபு நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அது வந்துட்டு சரி இருக்காதேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே எங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு நம்ம ஹீரோங்க ரொமான்டிக்காக பேசினதும், இந்த வேலையில் என்கிட்ட வைக்காதப்பா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. சரி ஓகே, உனக்காக பாரு, நான் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுத்ததும், இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு, இவ்வளோ காசு உனக்கு ஏது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டு இருந்தேன், ஸோ அதை வச்சு தான் உனக்கு வாங்கினேன்னு சொன்னதும், பாவம் எவ்வளோ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கான், ரொம்ப நல்லா மனுஷன், இவனுக்கு போயிட்டு இப்படிலாம் சாவு வரணுமான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ நினச்சி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. 2 பேருமே அப்படியே ரொமான்டிக் மூடில் வந்துடுறாங்க. பக்கத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ஆகிட்டு வரும்போது அங்கே வந்து அவளுக்கு கால் வந்துடுது. நம்ம ஹீரோ எடுத்து பேசுனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷை ஆகிட்டு வேமா அங்கே இருந்து கிளம்பிடுறா. அவள் அந்த கிஃப்ட்டை வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க ஸ்டெப் மதரும் ஸ்டெப் சிஸ்டருமே அங்கே வந்துடுறாங்க. அவள் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு என்ன வந்து தகுதி இருக்குன்னு சொல்லி நீ வந்திருக்கா, அதுக்கப்புறம் இவ்வளோ வந்து எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை நீ எதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பிடிங்கி கேட்டிருக்கா. நம்ம ஹீரோயின், அது எனக்கு கிஃப்டாக வந்தது குடுன்னு சொன்னதும், என்ன மாதிரி ஆளுக்கு தான் இதை வச்சுக்கிறதுக்கு தகுதி இருக்குது, ஒன்ன மாதிரி ஆளுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லிச்சிக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோவை தான் கூட கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. கடைசியில் பார்த்தா அவங்க பிரதர் போல். அப்போ அவங்க வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு அங்கே வந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ என்ன போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே நடந்த எல்லாத்தையும் சொன்னதும், எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட ஃப்ரெண்ட்ட வந்துட்டு இப்படி இன்சல்ட் பண்ணி பேசியிருப்ப, உன்ன மாதிரி ஆளெல்லாம் உள்ளே யார் விட்டது, இது என்னோட பார்ட்டி, மரியாதை இவங்களை 2 பேர்த்தையும் பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு என்னோட பிரதரை தான் மீட் பண்ண வைக்கணும்னு அந்த அவர் பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்துட்டு அழகாக இருப்பார் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இங்கே உன்னோட பிரதர் அப்படின்றத கேட்கும்போது நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே அவன் வந்து மீட் பண்ணுறதுக்காக வர்றா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் பார்க்குறதுக்குள்ளேயுமே அங்கே வந்து கரண்ட் போயிடுது. நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இருட்ட பார்த்துட்டு, நீ பயப்படாத, நான் தான் இருக்கேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட, நீ இப்போ யாரை வந்து மீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும், என்னோட ஃப்ரெண்டை உங்கள் பிரதரை மீட் பண்ண வைக்கணும்னு சொன்னால், அவர் பார்க்க ரொம்ப ஹாட்டாக ரொம்ப சூப்பராக இருப்பாரான்னு சொன்னதும், நம்மளோட மேரேஜ் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜாக இருக்கலாம், அதுக்காக நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு இன்னொரு பர்சனை வந்துட்டு போய் பார்க்கலாமா, இது மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் இனிமேல் யோசிக்க கூட கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் 2 பேருக்குமே திரும்ப கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோ, இப்போ பார்த்தையா ஆக்சிடெண்ட்டாக திரும்பவுமே நம்ம செகண்ட் டைமே கிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டு இருக்கு. வேமா அவங்க இருந்து ஓடி போயிடுறா. பிறகு ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் போயிட்டு, நான் எதுக்காக அவனை பார்த்து இவ்வளோ ஷையாக ஃபீல் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றத யோசிச்சுட்ருக்கா. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வர சொல்லி அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணி பயங்கரமாக கத்திட்டுருக்காரு. வீட்லேயுமே காமிக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் பார்த்தா அங்கே மேக்கப்லாம் போட்டுட்டு, என்னை பாருங்கள் அவள் என்னை எப்படி அடிச்சிட்டா அப்படின்றத சொல்லிட்டு ட்ராமா போட்டதும், ஹீரோயின் வந்ததுமே அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு கத்துனதுமே, உங்கள் பொண்ணோட ட்ராமாவை இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஃபுல்லாமே அழைச்சி விட்டுட்டு, பார்த்தீங்களா இவள் சும்மா நடிச்சிட்ருக்கா, நான் ஒன்றும் அடிக்கலைன்னு சொன்னதும், அப்போ அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகிடுறா. உடனே வந்துட்டு இன்னமே வந்துட்டு ட்ராமா பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு எதிராக வந்துட்டு அங்கே வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை வந்து அவருமே அங்கே கோவப்பட்டு அடிக்க வந்ததும், வேமா அவங்க சிஸ்டரை பிடிச்சி ஊடால அவள் இழுத்து விட்டு அவளை அங்கே போட்டு வந்துட்டு அடிச்சிடுறாரு. அந்த இடத்துக்கு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் பிளைண்ட் டேட்டுக்கு வந்தான்ல அந்த பர்சன் அங்கே வந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்ததும், ஏன்னா நீ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே, அப்போ இவனை வந்து மேரேஜ் பண்ணி வச்சிட்டோன்னா பைசா நம்மளுக்கு நிறைய கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் காமிக்கும்
இருக்கும்போது பார்த்துட்டு அவங்க அப்பா கோவப்பட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எங்கள் குடியை கெடுக்கிறதுக்காகவா நீ இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சிஸ்டர் இதெல்லாம் நீ என்னப்பா ஆச்சு, நம்ம பேசாமல் இவன் கூட இன்னைக்கு நைட்டு வந்து ஒன்றா இருக்க விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மேரேஜ்னால என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினையுமே அங்கே வம்பு பண்ணி தூக்கிட்டு போய் சொல்லிடுறாங்க. அந்த பர்சனுமே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு அவகிட்ட அங்கே வந்துட்டு தப்பாக நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணி விட்டு ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவன் வேகமாக ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இன்றைக்கி பாரு உன்னை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நானுமே ரெடியாக இருக்கேன். நானுமே எவ்வளோ நாள் தான் இப்படி வந்து தனிமையிலே இருக்க முடியும், எனக்கு எய்ட்ஸ் இருக்கவாசி நான் யாருக்கிட்டையுமே போக முடியல. இப்போ நீ என்கிட்ட வான்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உன்னால் முடியலையா, நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அங்கே அவன் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அந்த பர்சன் இவளுக்கு எய்ட்ஸ் இருக்குது, என்னை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு வேகமாக எஸ்கேப் பண்ணதுமே நம்ம ஹீரோ ஆனால் நான் அதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் என்ன பண்ணிட்டுருக்கா நீ செத்து போயிடுவ அப்படின்றத சொன்னதும் எப்படினாலும் 3 மாதத்தில் சாக தானே போகிறேன், இப்போ செத்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நீ என்ன உண்மையாகவே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன், நீ ஷர்ட்லாம் போட்டுக்கோ, நீ வந்துட்டு எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும் வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போகும்போது வெளியே பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பா எல்லாத்தையுமே ஃபேஸ் வந்து தெரியாமல் அங்கே கட்டி போட்டு வச்சுருக்கான். இவங்களுக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயினா அவனோட அப்பார்ட்மெண்ட்டு ஒன்றுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் போல். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ அப்படி வந்து பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவளுக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. எவ்வளோ வந்து சூப்பராக வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் பாரு எனக்காக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு யாரோ நாக் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அவங்க சிஸ்டர் தான் இருக்கா. அங்கே அவளை பார்த்ததுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே பயமாகிருது. ஐயோ இவ பார்த்து மாட்டி விட்டுருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு இவளுக்கே வந்து டென்ஷனாகி போயிடுது. என்ன இவ இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி இங்கே இருக்கிறது தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீங்கள் தான் வந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்டா வாங்க அப்படின்றத சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு டவுட் ஆயிடுது, உங்கள் 2 பேருக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்கோம், உன்னோட வந்துட்டு ஃப்ரெண்ட் இல்லையா அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சுறாங்க. நம்ம ஹீரோயின் நீ என்ன உண்மையிலே இவரை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்றத கேட்டதும் ஆமாம் பாவம் 3 மந்த்ஸில் இறந்து போகிறாரு, அவருக்கு வந்துட்டு பெரிய டிசீஸ் இருக்குன்னு சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்கா இவ, நம்ம அப்படின்னா இதை அம்மாட்ட சொல்லணுமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது, உங்கள் ஒய்ஃபோட ஷாப்பை வந்துட்டு தீ வச்சு கொளுத்திட்டாங்க, நீங்கள் உடனே வாங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு இப்போ முக்கியமான வேலையாக போகிறேன், நீ உன்னோட ஃப்ரெண்ட்ட பேசிட்டு அப்படின்ற சைட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆமே அவங்க சிஸ்டரோட வேலை தான் போல். அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்ததுமே அவனை அங்கே பார்த்துட்டு இவன் என்ன இவ்வளோ பெரிய பணக்காரனா, இப்படிப்பட்ட ஆளையா வந்துட்டு அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே அந்த பர்சனுமே போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க, எதுக்காக இந்த வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு. எனக்கு காசு கொடுத்தாங்க நான் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் உனக்கு நிறைய காசு கொடுக்குறேன், யார் வந்து இப்படி பண்ண சொன்னது அப்படின்றத கேட்டதுமே எனக்கு வந்துட்டு காசு கிடைச்சா ஓகே, நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே காசையுமே கொடுத்துட்டு அவன்கிட்ட வந்து யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே போட்டு வந்து பயங்கரமாக வேறு அடி விழுந்துட்டுருக்கு. உண்மையை ஒத்துக்கிறான், அவங்க சிஸ்டர் தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவள் பயந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களை பார்த்தது எதுக்காக எல்லாருமே இப்படி தலை வணங்குறாங்கன்னு கேட்டதும் சும்மா வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான், சும்மா பந்தாக்காக கூட்டிகிட்டு வந்து அப்படின்றத சொல்கிறான். என்னோட கடைக்கு வந்து என்னாச்சு அப்படின்றத சொன்னதுமே எல்லாம் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் வேலை தான் சொன்னதும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட வந்துட்டு இப்படி வந்து அவங்க ஹஸ்பண்ட் பெரிய பணக்காரனாக இருக்கான்ப்பா, நம்ம பண்ண விஷயம் தெரிஞ்சு போச்சு, நம்மளை வந்து பழிவாங்க வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனையுமே நம்மளோட வசத்துக்கு கொண்டு வந்துடலாம், அவனை வந்துட்டு உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்தால ஐடியா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுகிறா. என்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் அது தெரியுமா, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வந்து கொண்டு வந்தாங்க தெரியுமா, எல்லாமே போயிருச்சு, எதுக்காக அவங்க என்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அவளை அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே ஒரு பர்சன் அதெல்லாமே பார்த்துட்டு வேலை வந்து முடிஞ்சு போயிடுச்சு, அவங்ககிட்ட கால் பண்ணி சொல்லணும்னு சொல்கிறான். என்னென்ன இவங்க குடிச்ச ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்ஸை கலந்துருக்காங்க போல். 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஹார்ட்டாக வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. 2 பேருமே க்ளோஸாக வந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இதெல்லாம் தப்புன்னு தோணுது. நான் இப்போ ஷவர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக கிளம்பி விடுறான். அவன் அங்கே
ஷவர் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த செங்ஸி வந்துடுறா. ஃபைனலாக நான் வந்து பிளான் பண்ண எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆயிருச்சு. இதுக்கப்புறம் பாரு உன்னோட ஹஸ்பண்டையும் நான் உன்கிட்ட வந்து பறிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட போய் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் தான் உங்களோட ஒய்ஃப் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே போதையிலே வெளியே வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் இந்த சைடில் இருக்கா. அவன் பாட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போனதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. அங்கே ஒரு பெரிய கட்டை இருக்குது, அதை தூக்கி அவனோட தலையில் அடிச்சுட்டு அவனை மயக்கமாக்கிட்டு இவகிட்ட இவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட ஹஸ்பண்டை வந்து என்கிட்ட பிரிக்க பார்ப்பேன், இன்னைக்கு பாரு நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சிட்ருக்கா நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் எந்திரிச்சதும் நீங்கள் எப்படி ஹஸ்பண்ட் அடுத்தவங்ககிட்ட அப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணலாம் போயிட்டு அப்படின்றத சொன்னதும் ஏன்னா உனக்கு என்ன ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கமாயிடுறா. அவங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகும்போது நம்ம ஹீரோ போது அவளை பிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது ஹீரோ குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரப்ப அவன் அங்கே பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு ஏய் நீ எதுக்கு இப்படி ஷர்ட் இல்லாமல் இருக்கு அப்படின்றத கேட்டதும் நேற்று நைட்டு தான் நீ என்னை பார்த்தியா அப்புறம் என்ன இப்போ என்ன வெக்கப்படுற அப்படின்றத சொல்கிறான். இதை நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட சின்ன வயசுலேருந்து நான் ஒரு பர்சனை வந்து லைக் பண்ணிட்டு தேடிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அந்த பர்சன் நான் தான் சொன்னா நீ நம்புவியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கா. பட் ஹீரோயினுக்கு இப்போ அது எதுவுமே தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோங்க இவகிட்ட பக்கத்தில் வந்துட்டு எதுக்காக அப்படி வைக்கப்பட்டுட்டு இருக்க எல்லாம் தான் நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு ஃபோன் ரிங் ஆனதுமே ஃபோன் வேற தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப திரும்ப அடிக்குது எடுக்க விடுப்பா அப்படின்றத சொல்றா. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டுட்டு அங்கே ஒரு டாக்டரை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அவங்க ஃப்ரெண்டு போல் அவர் தான் அங்கே கால் பண்ணியிருக்காரு. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது எங்கே உன்னோட ஃப்ரெண்டை காணும் அப்படின்றத சொன்னதும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட உங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா எல்லாமே சரியாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே என்சன்னு சொல்லிட்டு அந்த டாக்டருமே வந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோயினை வந்து அவன் வந்து பக்கத்தில் கூட விட மாட்டான், கை கூட கொடுக்க விட மாட்டான் நம்ம ஹீரோ வந்து. ஏன்னா புரிஞ்சுக்குது அவனுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது. ஸோ வந்துட்டு சரி நம்ம 2 பேரும் என்ன இப்போ இங்கே இருந்துதான் ஆகணுமான்னு சொன்னதுமே ஆமாம் கண்டிப்பாக வந்துட்டு இருந்தாகணும், நம்ம இப்போ அவர்கிட்ட சொல்லலாம் என்ன உங்கள் விஷயத்தை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ சரி நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அசிஸ்டண்ட்டை போய் அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்பெனியோட பற்றி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சாதாரண ஜாப் வேணும், முன்னாடி நான் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணணும், ஸோ நான் உன்னோட டிரைவராக வந்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த சைடில் அங்கே வந்து இருக்கா. ஸோ அவளை அங்கே பார்த்துட்டு வேமா இவங்க 2 பேருமே மறைஞ்சிக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் போனதுமே நீ என்ன வந்து எங்கே போயிருந்த இவ்வளோ நேரமாக நான் தேடிட்டு இருந்தேனேன்னு சொன்னதும் நான் சும்மா வந்துட்டு அங்கே ஆன்லைனில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன் ஒர்க்குக்காக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம டாக்டர் வர்றதை பார்த்துட்டு இவே வந்து ஸ்பீடை நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினையுமே அவங்க தூக்கிட்டு போகும்போது அவனை பார்த்து நக்கலாக அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவுமே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. உங்களை பற்றின எல்லா உண்மைகளையுமே நீங்கள் போய் சொல்லிடணும் அவர்கிட்ட, அப்படின்னா தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே போனதுமே அங்கே டாக்டர் வந்து அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீ எதுக்காக இப்போ அவகிட்ட வந்து போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா, 3 மாசத்துல செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நீ நல்லா தானே இருக்க, அவளை வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கியா லவ் பண்ணி அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அவள் என்னோட ஒய்ஃப், நான் அவளை விட்டு பிரியறதுக்கு விரும்பல அதனால போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. எனக்கு தெரியும் நீ அவன் மேலே கண்ணு வந்து சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே வரும்போது இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டதும் இல்லை நாங்கள் சும்மா வந்துட்டு ஹாப்பியாக வந்து பேசிட்டு விசாரிச்சுட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு 2 பேரையுமே மாற்றி மாற்றி அங்கே ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா தானே உண்மையிலே இருக்கீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே ஹீரோவோட வீட்டுக்கு போய் இவன் வந்துட்டு யார் எதுக்காக அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்கே உடச்சிட்ருக்கா. அங்கே பார்த்தா அவனோட ஃபைல்ஸ் அப்புறம் அந்த செயின் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிடுறா. பிறகு அந்த டாக்டரை போய் மீட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்னோட சிஸ்டர் மேலே லவ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பாருங்கள் இந்த டைரி அதுக்கப்புறம் இந்த செயின் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வச்சுட்டு அவளை வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம், எனக்கு வந்துட்டு அவன் தேவை உங்களுக்கு அவள் தேவை அப்படின்றத சொன்னதும் அவனுமே அந்த பிளானுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே சூப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் குடிங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு வந்து புரியும் ஒழுங்காகவே சமைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவள் பேச்சா கேட்டுட்டு அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிடுறான். பிறகு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு குடிச்சிருக்கேன் எனக்கு கிஃப்ட் வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண போகும்போது அங்கே டாக்டர் கால் பண்ணி அந்தவே நம்ம ஹீரோயின் கிளம்ப வேண்டியதாகிருச்சு. சரி என்னோட ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டதும் அவர் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக நார்மலாக தான் இருக்குது, அவருக்கு எந்த ஒரு நோயுமே இல்லைன்னு சொன்னதுமே இல்லை நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அவர் வந்துட்டு 3 மாதத்தில் இறந்து போயிடுவாருன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, அவன் வந்து எதுக்காக ஒன்று போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியலன்ற
எல்லா உண்மையுமே சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அவர் ரொம்ப சோகமாயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ இப்படி மழையில் நனைஞ்ச வர வேண்டிய அவசியம் இருக்குது, நீ சொல்லியிருந்தேன்னா நானே வந்து உன்னை பிக்கப் பண்ண வந்திருப்பேனேன்னு சொன்னதும், நீ என்கிட்ட சொல்லி எதுக்காக நீ என்னை போய் சொல்லி ஏமாத்தினேன்னு சொன்னதும், யாராச்சும் இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே நீ இன்னுமே என்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும், அதை கேட்டுட்டு நீ 3 மாதத்தில் டைவர்ஸ் வேணும்னு கேட்ட, ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதனால தான் இப்படி பொய் சொல்லிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, அப்போ நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், நீ மரியாதையை போன்னு சொன்னதும், ஆனால் ஹீரோ போக்க மாட்டான். சரி ஓகே நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பணியில் வெளியே போயிடுறா. அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஆனால் இது ரொம்ப ஹாப்பியான விஷயம் தானே, அவன் வந்துட்டு இறந்து போகாமல் இருந்தா அப்புறம் ஏன் எனக்கு வந்துட்டு இப்படி வந்து சோகமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டேக்கா. ஒருவேளை அவன் மேலே எனக்கு லவ் வந்துருச்சா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அங்கே டாக்டர் இப்படி மலையில் வந்து எதுக்காக நீ நனைஞ்சிட்ருக்க வா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கூப்பிடும்போது, அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறா. அவன் என்னோட ஒய்ஃப் என் கூட தான் வருவான்னு சொன்னதும், நீ வந்து பண்ணதுக்கு நீ உன் கூட வேற வருவாளா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தண்ணிலாம் கொடுத்துட்டு நீ எதை பற்றி யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காதன்னு சொல்லும்போது, அங்கே கழுத்தில் ஒரு செயின் இருக்கதை பார்த்துட்டு இந்த செயின் எப்படி ஓன்ட்டன்னு கேட்டதுமே அதை அவன் கலட்டி கையில் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. சின்ன வயசில் நான் வந்து கொடுத்த அந்த ஃப்ரெண்டு நீ தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அப்போ நீ தான் வந்துட்டு எனக்கு கொடுத்தியா அப்படின்ற சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிட்ருக்கான். அங்கே வந்து சின்ன வயசில் நடந்த விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. நான் வந்து ஃபைனலாக உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிறான். அங்கே ஃபைலில் வந்துட்டு படித்த எல்லா விஷயத்தையுமே அங்கே அப்படியே வந்து கொட்டிகிட்ருக்கான். அவன் தான் வந்து அவன்ற மாதிரியே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக எழுறா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறமே நான் வந்து உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, நான் வந்து உன்னை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன சொல்லிட்டு இருக்க, நான் மேரேஜ் ஆன பொண்ணு, அதுக்கு மேலே நீ என்கிட்ட இப்போ உடனே வந்து ஆன்சர் கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்னு கேட்டதும், ஒன்றும் அவசரமே கிடையாது, நீ யோசிச்சு பதில் சொல்லு அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கதவை யாரும் நாக் பண்ணதுமே ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ணா ஹீரோ தான் அது. அவன் வேகமாக ஹக் பண்ணிக்கிறான். நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, ப்ளீஸ் நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நீ இப்படி என் மேலே கோவமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறான். அங்கே அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு 2 பேருக்குமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவள் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கோமே, ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு மரியாதையோட 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, எனக்கு வந்துட்டு உங்கள் தொல்லை தாங்க முடியல, நான் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி 2 பேர்த்தையுமே வெளியே தள்ளி விட்டா. வெளியே போயிட்டு 2 பேருமே அங்கே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயின் கதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அப்போ வரைக்குமே அங்கே தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்காந்து கிடந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு பொருளாக கையிலேருந்து வாங்கிக்கிட்டதுமே, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறதுனா நீங்கள் மட்டும் பண்ணிட்டே இருங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு போய் அவங்க பாட்டியை தான் அவள் மீட் பண்ணுறா. பாட்டி ரொம்ப ஹீரோயினை பார்த்து ஹாப்பியாக ஆகிட்டு, நான் உன்னோட ஹஸ்பண்டை வந்து பார்க்கணுமே, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கே கிடைச்சிருச்சாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவங்க பிரதருமே எங்கள் கூட வர்றான். அப்போ ஹீரோயின் அவனுக்கு வந்துட்டு என் கூட இப்போ சண்டை பாட்டி, நான் வந்துட்டு பிறகு தான் உங்களை மீட் பண்ண வைக்க முடியும்னு சொன்னதும், இப்போ தான் மேரேஜ் பண்ணால் ஆனால் அதுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்கியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த பையனை நான் மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மறைஞ்சிருந்த அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அந்த டாக்டருமே கேட்டுட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திரும்பவுமே அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் அவளோட ஹஸ்பண்ட், எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் அவளுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பாட்டி நீ இப்போ வந்து எப்போ வர சொல்ல போகிறோம், உன்னோட ஹஸ்பண்டை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கதவை நாக் பண்ணுறாங்க. கதவை போய் ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோவும் அங்கே அந்த ஃப்ரெண்டுமே சேர்ந்து நிறைய கிஃப்ட்ஸை வாங்கிட்டு வந்து பாட்டிக்காக நின்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அவங்க 2 பேருமே உள்ளே வந்ததுமே பாட்டி இவங்க யார் வந்துட்டு அப்படின்றத கேட்டதுமே அங்கே அவங்க 2 பேருமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட. ஃபஸ்ட்டு என்னோட மருமகன் யார் அப்படின்றத கேட்டதும், நான் அதை பற்றி பிறகு சொல்கிறேன் பாட்டின்னு அவள் சொல்லிட்டேக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு பிபி நான் எங்கே உட்கார் அப்படின்றத சட்டி கேட்குறான். இந்த டாக்டருமே கையை பிடிச்சிட்டு 2 பேருமே அப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. பாட்டிக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே மண்டையே காய ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோ உன்னோட பாட்டி வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பேனேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசினதும், அப்போ அவங்கள பற்றின எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கணும்லாம் சொல்லி பேசினதுமே இவங்க 2 பேர் யார் தான் என்னோட மருமகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது. அங்கே டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அங்கே பாட்டியை காப்பாற்றினதும், நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், இப்போயாவது சொல்லுங்கள் யார் வந்து என்னோட மருமகன்னு சொன்னதும், நம்ம ஹீரோவை தான் உங்கள் மருமகன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்புறம் இந்த பையன் யாருன்னு சொன்னதுமே இவளுக்கு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. பாட்டி இந்த விஷயங்களை பற்றி நான் அவங்ககிட்ட பிறகு தெளிவாக பேசுகிறேன், அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான் சொல்லும்போது அவன் எங்கள் ரிங்கை வச்சு நீ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான்.
இப்போ பாட்டி நம்ம ஹீரோட்ட இப்படி யாராச்சும் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி வந்துட்டு பொண்டாட்டியை கூல் பண்ணுவாங்கன்னு உனக்கு என்ன தெரியாதா? அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து ரூமில் உட்காந்து நல்லா நீட்டாக வந்து பேசி புரிய வை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சவங்க உள்ளே தள்ளி விட்டாங்க. உள்ளேயுமே போயிட்டு அங்கே சண்டை நாறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நீ என்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இப்போ நல்ல மாதிரியே நடிச்சிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே அவள் தண்ணி எடுத்து அங்கே குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க சமாதானப்படுத்துகிறான். பாட்டி வந்து இந்த தண்ணியில் ஏதோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க போல், உள்ளே பாரு இப்போ நடக்க போகிறதான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வெளியே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நீ பண்ணதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லும் போதே அங்கே அவளுக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ நீ இப்போ சொல்லு அவனுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு அவனுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கா. ஹீரோவுக்குமே அவளை அங்கே பார்த்துட்டு ரொமான்டிக் மூட் வந்துடுது. 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம பாட்டியும் அவங்க பிரதரும் வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பக்கத்தில் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் பயந்து போய் கத்திச்சிக்கா நீ என்ன பண்ணி வச்ச என்னன்னு சொல்லி கேட்டதுமே நான் என்ன பண்ணேன், பண்ணதெல்லாம் நீ தான் பண்ண, இப்போ நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு அவன் சொல்லிட்டேக்கான். நம்ம ஹீரோயின் அந்த செயின் அங்கே பிடிச்சிட்டு நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர முடியாது ஏன்ஷன், என்னை வந்துட்டு நீ மன்னிச்சிரு, நான் இன்னொருத்தருக்கு சொந்தமாயிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட கம்பெனிக்கு தான் ஜாப்காக போயிட்டுருக்கா. இதான் அவளோட ஃபஸ்ட் டே. நம்ம ஹீரோ யாராச்சும் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குது நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுறான். அதுக்கப்புறம் அங்கே அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. நானுமே இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிமேல் ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா அவங்க சிஸ்டர் வந்து உள்ளே பாத்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. நான் வந்துட்டு இங்கே வந்த அவனை செடியூஸ் பண்ணுறதுக்கு தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது இங்கே பாரு இவளோட நிலைமைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய் காமிச்சதும் நம்ம ஹீரோயின் கடைசியில் நீ இந்த நிலைமைக்கு வந்துட்டியா பாத்ரூமை கழுவுறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு பேசினதுமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நீ இப்போ கூட திருந்தாம தானே இருந்துட்டுருக்க, அதனால தான் உனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக திட்டி விட்டு போகிறா. இவ எப்போ தான் மாற போகிறான்னு தெரியல, இப்போ எதுக்காக இந்த ட்ராமா போட்டுட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க மேனேஜரை போய் மீட் பண்ணா. அந்த லேடி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. நீ வந்து இப்போ தான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கா, நான் அதுக்குள்ளே லேட்டாக வந்துட்டுருக்கேன், சரி போய் இந்த ஃபைலை ஒழுங்காக வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க லாக்கரில் போய் அவங்களோட பொருளை ஒன்று திருடிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோயின்ட்டு அழுது ட்ராமா போடுறா. என்னோட நிலைமையை பார்த்தீங்களா, நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அழுதுட்டேவும் அவளோட அந்த பொருளை வந்து இவளோட ஜாக்கெட்டில் போட்டா. இப்போ ஹீரோயின் புதுசாக என்ன வந்து இவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா போட்டுட்ருக்க, நீ இப்படிலாம் வந்து யார்ட்டையும் கெஞ்ச மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த லேடி அங்கே வந்து தாம்தம்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யார் வந்து என்னோட ஹேப்பின்குள்ளே வந்தது, யார் வந்து என்னது திருடிட்டு போனதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கா. இவ தான் அந்த சைடில் சுற்றிட்டு இருந்தா, இவளை போய் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்க எல்லாருமே நீயே இங்கே வந்துட்டு சும்மா பாத்ரூமை கழுவுறவ, நீ எப்படி மற்றவங்க மேலே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பழிய போடலான்னு சொன்னதுமே அவள் அங்கே உடனே கோவப்பட்டு அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒன்றும் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவ கிடையாது, இந்த மாதிரி பாத்ரூமை கழுவிட்டு நான் இவளோட சிஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டேக்கா, நான் இவளோட வந்து தப்பான வேலையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்கிறா. அப்போ அந்த லேடியுமே நம்ம ஹீரோயினை வந்துட்டு பிடிச்சி அங்கே கார்ட்ஸை வச்சு அங்கே செக் பண்ண சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே உள்ளே இருந்த அந்த பொருள் கிடச்சதுமே பார்த்தீங்கல்ல இவ தான் திருடி இருக்கா அப்படின்ற சைட்டு இவளை போலீஸில் வந்து பிடிக்க சொல்லுங்கள், சேர்த்து இவளையுமே அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொன்னதுமே நான் என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன்னு சொன்னதும் நீ இவளோட சிஸ்டர் தானே, இவ்வளோ மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரோடு அங்கே வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கீழே வேற தடுக்கி விழுக வச்சு அவளை அங்கே போட்டு இன்சல்ட் பண்ணிட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அந்த லேடியை போட்டு பயங்கரமாக வந்துட்டு அவன் அடிச்சிடுறான். பிறகு இவங்க காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் மிஸ்டர் ஹார்ன் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டதுமே என்ன ஹானான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்பயுமே அவளோட அந்த ஐடென்டிஃபை வந்து மறைச்சிட்டு தான் இருக்கான். அப்படிலாம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இந்த பாருங்கள் என்னோட ஐடி கார்டை, நான் வந்துட்டு இங்கே டிரைவராக ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதும் பாருடே இவளோட வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு கூட வந்து டிரைவராக தான் இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி இன்னுமே வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக என்னோட ஒய்ஃப்ட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னு சொன்னதும் அவன் என்னோட பொருளை திருடி இருக்கா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த லேடி இன்னும் ரொம்ப ஓவராக பேசினதுமே நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை அங்கே செய்க காமிக்கிறான். அதை கேட்டுட்டு இவ தான் தப்பானவ, அவளை போட்டு வெளுத்து விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொம்பளையை போட்டு பிடிச்சி அடி வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் அங்கே அது ஒரு வீடியோவுமே காமிக்கிறாங்க. இதை திருடி வந்துட்டு பழிய போட்டது நம்ம ஹீரோயினோட சிஸ்டர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதும் இவளையுமே பிடிச்சி அங்கே ஜெயிலில் போடுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருறா. அப்போ அவகிட்ட வந்து ப்ளீஸ் சிஸ்டர் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு
சொன்னதுமே, நீ பண்ணதுக்கு நீ இப்போ ஜெயிலில் தான் போய் இருந்தாகணும், நீ ஜெயிலுக்கு கிளம்பு அப்படின்றத அவ சொல்லிடுறா. பிறகு இந்த லேடியை வந்து நீ பண்ணதுக்கு ஒழுங்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும், மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன்னு சொன்னதும், மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இவனுமே செய்கையில் பேசிக்கிறத பார்த்துட்டு, என்ன 2 பேரும் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே நம்ம ஹீரோயின் கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பாஸ்க்கு வந்து நான் தேங்க்யூ தான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அப்போ ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமில் குளிக்கிறதுக்காக போயிருக்கா. ஹீரோ வெளியே இருந்துட்டு, நீ கதவை துற, உனக்கே அடிபட்டுருக்கு, நீ கீழே விழுந்துட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே உள்ளே பார்த்தா அவள் வலிக்கு விழுந்துடா. ஹீரோங்க வேகமாக போயிட்டு, நான் அதை சொன்னேன்ல நானே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நீ வெளியே போ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நானே குளிச்சுக்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அவளை வந்து அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டு, நான் ஹஸ்பண்ட் தானே, என்கிட்ட வந்து உனக்கு என்ன வெக்க இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அப்படியே அவ கூட வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது லாயர்கிட்ட இருந்து. லாயர் வந்து இப்போ உங்கள் சொத்து எல்லாத்தையுமே வந்து திரும்ப கிடச்சிருச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோ வந்து அங்கே ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஹாப்பின்னு சொன்னதுமே, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஏன்ட்ட ஏன் நீங்கள் சொல்லலைன்னு சொன்னதுமே, வா ஃபஸ்ட்டு உனக்கு மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் அவனை ரொம்ப பாசமாக பார்த்துட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, உண்மையில எனக்கு லவ் தான், ஆனால் வந்துட்டு நீ என்னமோ இவ்வளோ லவ்வாக பேசிகிட்டு இருக்கே, நைட்டு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகலையா, திரும்ப வந்துட்டு ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேட்டதும், நீ ஸ்டாப் பண்ணுப்பா, எனக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம 2 பேருமே இன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோயின்ட்டு அந்த தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணான்ல அந்த பர்சனுமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போல் அங்கே வந்துடுறாங்க. இவங்கள மாதிரி ஆளுகளெல்லாம் எப்படி உள்ளே விட்றாங்க, இங்கே பே பண்ணுறது கூட காசு இருக்கா, இங்கே மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் அனுமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோங்க பிளாக் கார்டு எடுத்து காமிச்சதுமே, நீங்கள் உள்ளே போங்க சார் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு, இவங்ககிட்ட எப்படி இந்த கார்டு இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த கார்டு எப்படி உனக்கு வந்துச்சுன்னு கேட்டது, என்னோட பாஸ் நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாருன்னு போய் சொல்கிறான். அப்போ அங்கே வெயிட்டர் வந்து நம்ம ஹீரோட்ட நல்ல விதமாக பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ரொம்ப வருஷமாக பழக்கானவங்க மாதிரி பேசுகிறாங்களே, என்ன நடந்துட்டுருக்கு, ஏதாச்சும் மறக்கிறியான்னு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்துட்டு காசு இருந்தால் எல்லோரும் தான் பேசுவாங்கன்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த பர்சன் அங்கே உள்ளே வந்துட்டு, பாவம் உங்களுக்கே காசு கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒன்றும் வசதி இருக்காது, நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நானும் சேர்த்து உங்களுக்கு பில் பே பண்ணுறேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சரி ஓகே நீங்கள் சொன்னீங்கன்னா சரிதான் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அவங்க பாட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அங்கே போய் பில்லு போட்டால் வந்துட்டு 1 மில்லியனுக்கு மேலே போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏன்னா நாங்கள் சாப்பிட்டதுக்கு எதுக்கு 1 மில்லியன் சொன்னதும், அவங்க வாங்கின ஒயின் மட்டுமே அவ்வளோ காசு அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, இவன்கிட்ட கொடுக்குறதுக்குமே அவ்வளோ காசு இல்லை போல். அப்போ அந்த லேடி வந்துட்டு, இவங்க சாப்பிட்டதுக்குலாம் எதுக்கு நீ பே பண்ணுற, சரி என்ன பண்ணி தொலைய, பே பண்ணுன்னு சொன்னதும் அந்த ஆள்கிட்ட காசு இல்லாமல் போயிடுது. ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுறாங்க. அங்கே கால் வந்துட்டு ஸ்வைப் ஆக மாட்டேன்னு சொன்னதுமே இவங்க வந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஏமாற்ற பார்க்குறாங்க. இவங்களை ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க பாட்டியை வந்து மீட் பண்ண வந்துட்டு அவங்க 2 பேர்த்து எங்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ பற்றி அங்கே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு விஷயத்தை அவன் நினச்சி பார்க்குறான். அவங்க அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கப்போ தான் தெரியுது, நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்க அந்த பர்சனே அவன் தான் சொல்லிட்டு, அவன் பெரிய பணக்காரன்னு சொல்லி தெரிஞ்சதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு, பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் அவங்க 2 பேரும் எங்கே போயிருக்காங்கன்னு சொன்னதுமே பாட்டியானா அதுக்கு பதில் பேசாமல் நம்ம ஹீரோ பற்றி அங்கே புகழ்ந்து தள்ளினதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவன் வேகமாக போய் வந்து நீ இப்போ எங்கே போன அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவனோட கழுத்தில் வந்துட்டு அங்கே அந்த பைட்லாம் பார்த்துட்டு, நீ வந்துட்டு இப்படிலாம் இவன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, நீ நினைக்கிற மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்றும் நல்லவன் கிடையாதுன்னு சொன்னதும், நீ தேவையில்லாமல் அவரை பற்றி பேசிட்டு இருக்காத, நீ தான் ரொம்ப இந்த உலகத்திலே கெட்டவ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்ன வந்து இன்னும் புரியலையா அவளை பற்றி, நான் இப்போ புரிய வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவனோட கம்பெனிலேருந்து கால் பண்ணதுமே நம்ம ஹீரோ தான் அங்கே ஃபோனை அட்டன் பண்ணுறான். பார்த்தையில உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்றும் டிரைவர்லாம் கிடையாது, அவன் வந்து இந்த கம்பெனியோட ஓனரே அவன் தான், உன்னை ஏமாற்றிட்டு இருக்கான், உன்னை வந்துட்டு லவ் பண்ணி ஏமாத்துறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன எதுக்காக ஏமாற்ற போகிறாரு அப்படின்றத சொன்னதும், உன்னை எதுக்கு ஏமாற்ற போகிறாரா, உன்னை வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாயிருது. நம்ம ஹீரோயினுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்டதுமே பிடிச்சி தள்ளி விட்டா. அப்போ நான் வந்துட்டு இப்போ எல்லா உண்மையுமே நீ சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ தானே வந்து கால் பண்ண, இவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து சொல்கிறத நீ கேளு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் நீ என்கிட்ட போய் சொன்ன, திரும்பவுமே நீ என்னை போய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு சொல்லிட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான்.
அவள் பாரில் போயிட்டு அவள் பாட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அழுதுட்ருக்கா. எதுக்காக அவன் இப்படி என்னை பொய் சொல்லி ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவனுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்து சொல்ல முடியாத காரணம் இருக்கலாம்லன்னு சொன்னதும், அது எப்படி காரணம் இருக்கும், ஃபஸ்ட்டுமே இப்படி தான் ஏமாத்தினான், இப்பயுமே இப்படி தான் ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இன்னொரு கும்பல்கிட்ட போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து அவள் பாட்டு உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அந்த பசங்க அப்படியே வந்துட்டு சும்மா நார்மலாக என்ன நடந்துச்சுன்னு பேசிட்டு திரும்ப நம்ம ஹீரோயின்ட்ட அப்படியே வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள அடிச்சுட்டு அங்கேருந்து போகும்போது திரும்பவுமே அங்கே வந்துட்டு யாரோ வந்து பின்னாடி பிடிச்சி இழுத்ததுமே இவ கோவப்பட்டு அங்கே பாட்டிலை தூக்கி தலையில் உடச்சி விடுறா. பார்த்தா அது நம்ம டாக்டர் தான். ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த பசங்க அட்டாக் பண்ண வந்ததுமே டாக்டர் வந்து அங்கே நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அவனுக்கு அங்கே ரொம்ப அடிபட்டு போயிடுது. அவனை ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறாங்க. அவனுமே நல்லா தான் இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நீ வந்துட்டு எதுக்காக வந்து இப்போ அங்கே வந்து அப்படின்றத சொன்னதுமே நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ புரிஞ்சுக்கோ, நீ இல்லாமல் என்னால் வந்து இருக்க முடியாதுன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிடுறா, உடனே வா இல்லை உன்னை லவ்வர் போயிடுவான்னு சொல்லிட்டு. அப்போ அவன் இந்த செயினை வேற காமிச்சிட்டு நீ தானே எனக்கு கொடுத்த, நீ இல்லாத லைஃப் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். நீ எப்படியாச்சும் என்னை மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கோ, அவன் மாதிரி ஒரு ஃப்ராடு கூட சேர்ந்து இருக்க வேணான்னு சொல்லிட்டுருக்கான். நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ பண்ணுறது தப்புன்ற மாதிரி பார்க்குறான். நீ விலகி வான்னு உடனே இவன் கீழே குதிச்சு நீ ஏன் வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா போடுறான். அப்போ ஹீரோ வந்து அப்படியே அவனை தூக்கி மேலே உட்கார வச்சிடுறான். அப்போ அதை பார்த்துட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே கழுத்தில் வந்துட்டு செயின் இருக்கிறத பார்த்துட்டு இந்த செயின் எப்படி ஓன்ட்ட வந்துச்சுன்னு கேட்டதும் இது என்னோட செயின் தான், என்னோட ஃப்ரெண்டு கொடுத்ததுன்னு சொன்னதும் பொய்யா சொல்லிட்டு இருக்க, என் வீட்டிலேருந்து திருடிட்டு நீ போய் பேசுறியான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் நான் உனக்கு பிறகு இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னதுமே அவன் போய் சொல்லிட்டு இருக்கான், இது என்னோடதுன்னு சொன்னதுமே உனக்கு கொன்றுவேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டான். அப்போ அவங்க சிஸ்டர் நீ உடனே வீட்டுக்கு வா, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போகிறா. எங்கள் அப்பாவை காணமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்பா தானே வருவா இருப்பார் அப்படின்றத சொல்லிட்டு அந்த சாங் கூட சேர்ந்து அவளை அடித்து அங்கே கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. உன்னால தான் என் லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, ஆனால் இதுக்கப்புறம் பாரு எல்லாமே எனக்கு சொந்தமாக போகுது, இதுக்கப்புறம் பாரு இன்னைக்கு உனக்கு என்ன நிலைமையாக போகுதுன்னு சொல்லும் போது அந்த பர்சனுமே இங்கே கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். உன்னால் வந்துட்டு என்னோட லைஃபே போச்சு, என் காசும் போச்சு, நான் இன்றைக்கி பாரு உன்னை என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நீ இப்போ தேவையில்லாமல் பக்கத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக நான் இவ்வளோ கொலை பண்ணிடுவேன், நீயே வந்து உன்னை குத்திக்கோ அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி பண்ணுறான். ஹீரோயின் அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் பொறுக்க முடியாமல் அவனை போட்டு அடிக்கவுமே ஹீரோ அங்கே அவன் கூட வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க சிஸ்டருக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே செயின் கீழே விழுந்ததுமே அந்த செயின் எடுத்து அவள் வச்சுட்ருக்கா. ஏய் நீ எப்போ என் செயின் எடுத்தேன்னு சொன்னதும் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்றத சொன்னதும் சின்ன வயசுலேருந்து எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் உனக்கு வந்து சொந்தமாக்குவேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, நீ வந்துட்டு இவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்க அந்த பர்சனே உன்னோட ஹஸ்பண்ட் தான், ஆனால் என்ன பண்ணுறது பாவம் இப்போ சாக போகிறீங்க ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு அங்கே குத்தும்போது நம்ம ஹீரோ உடால வந்துடுறான். அவனுக்கு வந்து அடிபட்டுது. நம்ம ஹீரோயின் அங்கே கத்திட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆளுங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோவுமே எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. பட் டாக்டரும் அவங்க அசிஸ்டன்ட்மே எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஆனால் இவர் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவருக்கு கொஞ்சம் வயசு தான் ஆகுது, இதெல்லாம் என்னால் தான் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்பாட்டு அங்கே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. எல்லாமே போய் போல இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோங்க இருந்ததுமே இப்போ நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலையில் அப்படின்றத சொன்னதும் நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நான் உனக்காக தான் திரும்ப உயிர் பொழைச்சி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை போடுறான். எனக்கு ரொம்ப ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு, நீ ஒரு கிஸ் கொடுத்தேன்னா சரியாயிருன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அங்கே பாருங்கள் உங்கள் ஆளுங்க இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இப்படி செய்ய காமிச்சதுமே சரி ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நீ வந்துட்டு எனக்கு கிஸ் கொடுத்தா தான் எனக்கு உடம்பே சரியாகும்னு சொல்லிட்டு அவள் கூட அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ ஹீரோயின் போதும் போதும் நிப்பாட்டி இதோட நீ வந்துட்டு இந்த சூப்பை குடின்னு சொன்னதும் திரும்பவும் சூப்பா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ சூப்பு குடிச்சா தான் உனக்கு சரியாகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே திரும்ப கீழே விழுக போகிற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே இப்போ என்னாச்சு அப்படின்றத சொல்லி கேட்டதும் நீ தான் கிஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதனால தான் இப்படி உடம்பு முடியாமல் போச்சுன்னு சொன்னதுமே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. சும்மா ட்ராமா போகிறான்னு சொல்லிட்டு சும்மா உன்னோட ட்ராமாவெல்லாம் நிப்பாட்டுப்பா சாமி, இந்த கிஸ் எல்லாம் இன்னும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்கள அங்கே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட வந்து ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் நேவும் அவளுக்கு. அப்போ அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவள் பயந்ததுமே நீ என்னை பார்த்து பயப்படாத, உன்னை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் ஆனால் இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொன்னதும் என்னோட ஹஸ்பண்டுமே என்னை ஃபஸ்ட் டைம் இப்படி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தாரு, அதே மாதிரி தான் என்னோட பையனுக்குமே நடந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ண போனால் அந்த லேடிக்கு அங்கே வேலை போயிடுச்சு போல், இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, உன்னால தான் என்னோட ஜாப் போச்சு, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓவராக வந்துட்டு திமுறா திரும்ப பேசினதுமே
அப்போ அவங்க இங்கே இருக்க வந்து எவ்வளோ காஸ்ட்லியான ஜுவல்லரிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எனக்கு பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ காசு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணும்போது, அப்போ அங்கே மேனேஜர் வந்து என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை வேணுமா வேணாமா, இவங்க தான் நம்மளோட பெரிய வந்து கஸ்டமரே அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அவங்க எல்லா கிஃப்ட்ஸையும் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. எனக்கு வீட்ல எல்லாருமே அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அங்க வாமிட்டிங் வர மாரி இருக்கவுமே, அம்மா பொண்ணுக்குமே புரிஞ்சுக்குது அவ பிரெக்னென்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஐயோ! என்னாச்சுன்னு தெரியல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போணும்னு சொன்னதும், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாரி நடிக்கிறான் பாரு அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோக்குமே அப்ப நான் பிரெக்னென்ட்டா வந்துட்டு இருக்காளா இவ, அப்பாவா போறேனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கான். சரி ஓகே நான் வந்து இப்ப டாக்டர கூட்டிட்டு வரேன்னு சொன்னதும், டாக்டர நான் ஆல்ரெடி கூப்பிட்டேன். அவங்க இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க நாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ போய் கதவ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அந்த ஏன்ஷியன் தான் வந்திருக்காரு. அவனங்க பார்த்துட்டு இவன் கோவப்பட்டதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை உள்ளே விடுங்கன்னு சொல்கிறா. பிறகு அவன் செக் பண்ணி பார்த்ததுமே கையை வேகமாக பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறான். அவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பியாக இருது ஹீரோக்கு. அங்கே அப்படியே அவளை தூக்கி அப்படியே வந்து சுற்றிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இப்போ டாக்டருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அவள் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வெளியே போயிட்டு அங்கே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே உன்னோட ஃப்ரெண்டு வந்து உன்ட்ட என்ன சொன்னான் அப்படின்றத கேட்டதும் அவர் பண்ணதுக்கெலாம் சாரி கேட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே நல்ல மனுஷன், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குருவீங்கன்னு சொன்னாருன்னு சொன்னதும், உண்மையாவா சொல்லிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும், உண்மையாக தான் சொல்லிட்டுருக்கேன், உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோவுக்குமே அந்த விஷயம் ஞாபகம் வருது. 2 பேரும் எப்படி ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்லிப் ஆகி விழுந்து கிஸ் பண்ணிக்கிட்டாங்க, மீட் பண்ணிட்டு எப்படி இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு நான் எப்பயுமே உங்கள் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.